உண்மையாலுமே லக்ஷ்மி மேனன் அவர்கள் என்ன செஞ்சாங்க, காருக்குள் உண்மையாலுமே என்ன நடந்தது? ஸோ கைதான லக்ஷ்மி மேனன் அவர்கள் சொன்ன வாக்குமூலம் இன்னுமே ஷாக்காக இருக்குது. பாருக்குள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதான்னு ஸோ டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ரொம்ப அதிர்ச்சியான வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது நடிகை லக்ஷ்மி மேனன் அவர்கள் ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் உச்ச நடிகையாக இருந்தாங்க. இப்போ அவரோட மார்க்கெட் கம்மியானதால் ஸோ பெருசாக படங்கள் வருவதில்லை. ஆனாலுமே இவங்களோட பேக்ரவுண்ட் ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட். அதனால் ரொம்ப லக்ஸுரியான லைஃப்பை தான் லக்ஷ்மி மேனன் அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நேற்று அதாவது 24ஆம் தேதி இரவு லக்ஷ்மி மேனன் அவர்களோட ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக ஆரம்பித்திருக்கு. அதாவது ஒரு ஐடி ஊழியரோட காரை நிறுத்தி லக்ஷ்மி மேனன் அதுக்கப்புறமா அவங்களோட நண்பர்கள் அந்த ஐடி ஊழியரை அடிச்சிருக்காங்க. அந்த ஐடி ஊழியரை கடத்திட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்காக லக்ஷ்மி மேனன் அவர்களை காவல் அதிகாரிகள் கைதும் செஞ்சுருக்காங்க. அவங்களோட நண்பர்களையும் கைது செஞ்சுருக்காங்க. ஸோ லக்ஷ்மி மேனன் அவர்களை கைது செய்து அந்த ஒரு கேஸில் என்ன ரிப்போர்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ லக்ஷ்மி மேனன் அவர்கள் ஐடி ஊழியரை அடித்து அந்த ஐடி ஊழியரோட காரை அடித்து ஐடி ஊழியரை கடத்திட்டு போய் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் லக்ஷ்மி மேனன் அவர்கள் சொல்ற விஷயம் இன்னுமே ஷாக்காவது இருக்கு. லக்ஷ்மி மேனன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஐடி ஊழியர் நாங்கள் 24ஆம் தேதி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருக்கு போனோம். ஸோ பாரில் நாங்கள் எல்லாம் குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நிறைய ஐடி ஊழியர் சொன்னால் எங்கள் கூட பேசிட்டு இருந்தாங்க. நண்பர்கள் மாதிரி ரொம்ப க்ளோஸாக பேசினாங்க. அதுக்கப்புறமா அங்கங்கே கை தொட்டு தொட்டு பேசினாங்க. இது எங்களுக்கு பிடிக்கல. ஆனாலுமே அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு தான் இருந்தோம். ஒரு கட்டத்து மேலே அந்த ஒரே ஒரு ஐடி ஊழியர் மட்டும் எங்கள் மீது தவறாக நடக்க ட்ரை பண்ணாங்க. எங்ககிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப தவறாக நடக்க ட்ரை பண்ணாங்க. இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது. உடனே அந்த ஐடி ஊழியர் அடிக்க போனோம். அப்போ அந்த ஐடி ஊழியர் உடனே டக்குன்னு பார்லேருந்து வெளியே தன்னோட காரை எடுத்துக்கிட்டு ஓட பார்த்தாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் அந்த காரை ஃபாலோ பண்ணிகிட்டே அந்த ஐடி ஊழியரை பிடிச்சோம். அந்த ஐடி ஊழியரை பிடிச்சி அதனால தான் அந்த ஐடி ஊழியரை அடித்து கார்லேருந்து வெளியே வர வச்சு அவங்கள அடித்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை லக்ஷ்மி மேனன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் காவல் அதிகாரிகள் அந்த ஐடி ஊழியர் மீது கேஸ் ஃபைல் பண்ணாமல் என்ன விஷயம் நடந்தது அதை பற்றி கேஸ் ஃபைல் பண்ணாமல் எங்கள் மீது மட்டுமே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐடி ஊழியருக்கு பெரிய அரசியல் பின்புலம் இருக்கிறது. அந்த அரசியல் பின்புலத்தை யூஸ் பண்ணி தன் மீது இருக்கும் தவறை மறைத்து விட்டு எங்கள் மீது மட்டுமே தவறு இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எங்கள் மீது எந்த விதமான தவறும் கிடையவே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த லக்ஷ்மி மேனன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ லக்ஷ்மி மேனன் அவர்களுக்கு ப்ரொடெக்டட் பெயில் கிடைச்சிருக்கு. செப்டம்பர் 17ஆம் தேதி வரைக்குமே பெயில் கிடைச்சிருக்கு. ஆனால் அவங்களோட நண்பர்கள் இப்போ சிறையில் தான் இருக்காங்க. அவங்க மீது விசாரணையும் நடந்து கொண்டு இருக்கு. அந்த ஐடி ஊழியரோட ஃபோனை ட்ராக் பண்ண பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த ஐடி ஊழியர் இப்போ தலைமறைவாக இருக்காங்க. ஸோ இப்போ மக்கள் மத்தியில் எழும் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய உச்சக்கட்ட நடிகைக்கு, முகம் தெரிந்த நடிகைக்கு ஒரு அபியூஸ் நடக்குது. அந்த அபியூஸ் அந்த நடிகை சொல்றாங்க. ஆனாலுமே அந்த நடிகை மேல தான் கேஸ் ஃபைல் பண்றாங்க. இதுவே ஒரு நார்மல் பெண்ணுக்கு நடந்திருந்தா அந்த பெண் இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுத்தா அந்த பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய நிலைமை உருவாகும், எந்த மாதிரி பேடான நிலைமை உருவாகும் அப்படிங்கிற கேள்வியை சோஷியல் மீடியாவில் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? லக்ஷ்மி மேனன் மீது தவறு இருக்கா, இல்லை அந்த ஐடி ஊழியர் மீது தவறு இருக்கா? யாருக்கு உண்மையான நியாயம் கிடைக்க வேண்டும்? உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா உண்மையாலுமே லக்ஷ்மி மேனன் அவர்கள் என்ன செஞ்சாங்க, காருக்குள் உண்மையாலுமே என்ன நடந்தது? ஸோ கைதான லக்ஷ்மி மேனன் அவர்கள் சொன்ன வாக்குமூலம் இன்னுமே ஷாக்காக இருக்குது. பாருக்குள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதான்னு ஸோ டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ரொம்ப அதிர்ச்சியான வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது நடிகை லக்ஷ்மி மேனன் அவர்கள் ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் உச்ச நடிகையாக இருந்தாங்க. இப்போ அவரோட மார்க்கெட் கம்மியானதால் ஸோ பெருசாக படங்கள் வருவதில்லை. ஆனாலுமே இவங்களோட பேக்ரவுண்ட் ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட். அதனால் ரொம்ப லக்ஸுரியான லைஃப்பை தான் லக்ஷ்மி மேனன் அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நேற்று அதாவது 24ஆம் தேதி இரவு லக்ஷ்மி மேனன் அவர்களோட ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக ஆரம்பித்திருக்கு. அதாவது ஒரு ஐடி ஊழியரோட காரை நிறுத்தி லக்ஷ்மி மேனன் அதுக்கப்புறமா அவங்களோட நண்பர்கள்
அந்த ஐடி ஊழியரை வந்து அடிச்சிருக்காங்க. அந்த ஐடி ஊழியரை கடத்திட்டு போயிருக்காங்க. ஸோ வந்து அதுக்காக வந்து லக்ஷ்மி மேனன் அவர்களை வந்து காவல் அதிகாரிகள் கைதும் செஞ்சிருக்காங்க. அவங்களோட நண்பர்களையும் கைது செஞ்சிருக்காங்க. ஸோ லக்ஷ்மி மேனன் அவர்களை கைது செய்து அந்த ஒரு கேஸில் வந்து என்ன ரிப்போர்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ லக்ஷ்மி மேனன் அவர்கள் ஐடி ஊழியரை அடித்து அந்த ஐடி ஊழியரோட காரை வந்து அடித்து ஐடி ஊழியரை வந்து கடத்திட்டு போய் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் லக்ஷ்மி மேனன் அவர்கள் சொல்கிற விஷயம் இன்னுமே இந்த ஷாக்காவது இருக்குது. லக்ஷ்மி மேனன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஐடி ஊழியர் நாங்கள் வந்து 24ஆம் தேதி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருக்கு வந்து போனோம். ஸோ பாரில் வந்து நாங்கள் எல்லாம் குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து நிறைய ஐடி ஊழியர் சொன்னால் வந்து எங்கள் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. நண்பர்கள் மாதிரி ரொம்ப க்ளோஸாக வந்து பேசினாங்க. அதுக்கப்புறமா அங்கங்கே கை தொட்டு தொட்டு பேசினாங்க. இது எங்களுக்கு பிடிக்கல. ஆனாலுமே அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு தான் இருந்தோம். ஒரு கட்டத்து மேலே அந்த ஒரே ஒரு ஐடி ஊழியர் மட்டும் எங்கள் மீது வந்து தவறாக நடக்க வந்து ட்ரை பண்ணாங்க. எங்ககிட்ட வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப தவறாக நடக்க வந்து ட்ரை பண்ணாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு வந்து தெரிய வந்தது. உடனே வந்து அந்த ஐடி ஊழியர் வந்து அடிக்க போனோம். அப்போ வந்து அந்த ஐடி ஊழியர் வந்து உடனே வந்து டக்குன்னு வந்து பார்லேருந்து வெளியே வந்து தன்னோட காரை எடுத்துக்கிட்டு ஓட பார்த்தாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து அந்த காரை ஃபாலோ பண்ணிகிட்டே அந்த ஐடி ஊழியரை வந்து பிடிச்சோம். அந்த ஐடி ஊழியரை பிடிச்சி அதனால தான் வந்து அந்த ஐடி ஊழியரை அடித்து கார்லேருந்து வெளியே வர வச்சு அவங்கள அடித்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து லக்ஷ்மி மேனன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் காவல் அதிகாரிகள் வந்து அந்த ஐடி ஊழியர் மீது வந்து கேஸ் ஃபைல் பண்ணாமல் என்ன விஷயம் நடந்தது அதை பற்றி கேஸ் வந்து ஃபைல் பண்ணாமல் எங்கள் மீது மட்டுமே வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐடி ஊழியருக்கு பெரிய அரசியல் பின்புலம் வந்து இருக்கிறது. அந்த அரசியல் பின்புலத்தை யூஸ் பண்ணி தன் மீது இருக்கும் தவறை மறைத்துவிட்டு எங்கள் மீது மட்டுமே தவறு இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் கேஸும் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. எங்கள் மீது எந்த விதமான தவறும் கிடையவே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த லக்ஷ்மி மேனன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து லக்ஷ்மி மேனன் அவர்களுக்கு ப்ரொடெக்டட் பெயில் வந்து கிடைச்சிருக்கு. செப்டம்பர் 17ஆம் தேதி வரைக்குமே இந்த பெயில் வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் அவங்களோட நண்பர்கள் இப்போ சிறையில் தான் வந்து இருக்காங்க. அவங்க மீது வந்து விசாரணையும் நடந்து கொண்டு இருக்கு. அந்த ஐடி ஊழியரோட ஃபோனை வந்து ட்ராக் பண்ண பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த ஐடி ஊழியர் வந்து இப்போ வந்து தலைமறைவாக வந்து இருக்காங்க. ஸோ இப்போ மக்கள் மத்தியில் எழும் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய உச்சக்கட்ட நடிகைக்கு, முகம் தெரிந்த நடிகைக்கு ஒரு அப்யூஸ் வந்து நடக்குது. அந்த அப்யூஸ் வந்து அந்த நடிகை வந்து சொல்கிறாங்க. ஆனாலுமே தான் அந்த நடிகை மீது தான் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. இதுவே வந்து ஒரு நார்மல் பெண்ணுக்கு வந்து நடந்திருந்தால் அந்த பெண் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கேஸ் கொடுத்தா அந்த பெண்ணுக்கு வந்து எவ்வளோ பெரிய நிலைமை வந்து உருவாகும், எந்த மாதிரி வந்து பேடான நிலைமை வந்து உருவாகும் அப்படிங்கிற கேள்வியை சோஷியல் மீடியாவில் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? லக்ஷ்மி மேனன் மீது தவறு இருக்கா, இல்லை அந்த ஐடி ஊழியர் மீது வந்து தவறு இருக்கா? யாருக்கு உண்மையான நியாயம் வந்து கிடைக்க வேண்டும்? உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா